உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இளைஞர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும், சுற்றத்தாருக்கும், நண்பர்களுக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரும் 2024ஆம் ஆண்டு இனிய ஆண்டாக மலரட்டும். நாம் புத்தாண்டு செய்தியிலே இந்த கடந்த 2023ஆம் ஆண்டு 4 கிரக பெயர்ச்சிகள் இருக்கிறது இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின் ரீதியாக நீங்கள் நேரில் சந்திக்கும் பொழுது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதையும் அனுசரித்து இந்த கோட்சார பலன்களையும் எடுத்துக்கொண்டோமேயானால் நாம் உண்ணக்கூடிய உணவிற்கு ஊறுகாய் போன்று இந்த கோட்சார பலனை எடுத்துக்கொள்வோம். முழுமையாக இதுவே ஊறுகாயே உணவாகாது. ஏனென்றால் இன்று நிறைய யூடியூபர்ஸ் வரும்பொழுது அவரவர்கள் புதிதாக எதையாவது ஒரு ட்ரெண்டை புதுசாக உருவாக்குனா அதுக்கு நிறைய வியூவர்ஸ் வருங்கிறதுனால சில லாஜிக்கையே மாற்றி விட்டுறாங்க. இந்தியன் பராசர் மெத்தடில் என்ன சொல்லப்பட்டதோ, கோட்சார கிரக பலன்கள் சந்திரனை மையமாக வைத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய சுகதுக்க அனுபவங்களை, தற்காலிகமான சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். தொலைநோக்கு பார்வையுடன் நடக்கக்கூடிய திசாபுத்தியை அனுசரிக்க வேண்டும். அதுக்கு உங்களுடைய லக்கணம் தேவை. அதனால தான் இந்த யூடியூபர்ஸ் வீடியோவில் பேசணும்னா உங்கள் லக்கணத்தை பேச முடியாது. தனி மனித ஜாதகம் இங்கே ஜென்ரல் பொதுவாகுது. அதனால்தான் இஷ்டத்திற்கு எல்லோரும் நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய வாடிக்கையாளர்களை வழிநடத்தக்கூடிய விதம், அதே நேரத்தில் என்னுடைய ஜோதிட ஆர்வலர்கள், வருங்கால ஜோதிடர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே அன்னைக்கு ஒருவர் சொன்னார், நீங்கள் சிம்மராசி, அதாவது யூடியூப்பில் உங்களுடைய ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு புரியும்படியாக சொன்னதுனால என்னுடைய மகளே நீங்கள் இவரிடம் சென்று எனக்கு உண்டான வரனை தேர்ந்தெடுத்து கொண்டு வாருங்கள். அது நமக்கு நம்பகத்தன்மைக்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. அதே மாதிரி இப்போ ஒரு மீன ராசிக்காரர் பேசி வைக்கிறாரு. ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய ஜோதிடர்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு மாத கணக்கில் அவர்கள் பேசியது வெறும் 3 நிமிடம் தான் என்னும்போது, இப்போ நீங்கள் என்னிடம் எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்கன்னு கேட்டேன். 28 நிமிஷம். அந்த வெளிநாட்டிலிருந்து அவ்வளவு ஆர்வத்துடன் காசை போட்டு அந்த ஜோதிடரை அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம் அவரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அவர் மாதிரிலாம் பிரபலமாக பண்ணுறது இல்லைன்னு. சரிங்கன்னு சொல்லும்போது அவரே சொல்கிறாரு, வெறும் 3 நிமிஷத்துக்கு 5000 ரூபா வாங்கிட்டுன்னு. எனக்கு ரெண்டுமே தேவையில்லைன்ட்டு. 5000மும் தேவையில்லை, 3 நிமிஷமும் தேவையில்லை. என்னை புரிந்து கொண்டு என்னுடைய அறிவை அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுப்பானே ஆனால் அந்த நாளே ஒரு பொன்னாள், அதுவே உங்களுக்கு ஒரு நன்னாள். நான் மகான் இல்லை. என்ன காரணம் என்றால், இந்த ஜோதிட சாஸ்திரம் மிகப்பெரிய கடல் போன்றது. இதில் நாமெல்லாம் கடலில் கரைத்த பெருங்காயங்கள் போன்றவர். என்னுடைய அந்த வாழ்வியல் ஆலோசனை யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகிறதோ அவர்களெல்லாம் என்னை பின்தொடர்வார்கள். அவர்களுக்கே இந்த ஜோதிடம், அவர்களுக்கே தான் இந்த நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம். இது 1/1/2024 உங்களுடைய ராசியில் தான் இந்த வருடமே பிறக்கிறது. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு நள்ளிரவு 12 மணி கோயம்புத்தூர் அட்சாம்சத்திற்கு அது கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை டிகிரியில் இருக்குது? 10 டிகிரி. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் அந்த ஆயிருக்கு. 10 டிகிரியில் மகம் 3ஆம் பாதத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் முதலில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களை ஒரு 2 லேயராக பிரிப்போம். புரியுதுங்களா? ஜனனகால ஜாதகம் அதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். அதில் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்த வாலிபர்கள் கரெக்டாக 23 வயசுலேருந்து சூரியனுடைய திசை எதிர்கொள்வீர்கள். அதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
ஒரு 20 வயசுக்கு 22 வயசுக்கு மேலே சந்திர திசையை எதிர்கொள்வீர்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு 18 வயதிற்கு மேல் ராகு திசையை எதிர்கொள்வீர்கள். 3 திசைக்கும் இந்த வருடத்திற்கும் என்ன தொடர்பு என்பது, உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உட்கார்ந்து ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு முதல் பயிற்சி குரு பயிற்சி. இந்த குரு ஏப்ரல் மாதத்துலேருந்து 2023லேருந்து 2024 இந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த 9ஆம் இடத்துல இருக்கும். இதுதான் உங்களுக்கு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். வெளிநாட்டு தொடர்பு, பதவி உயர்வு, வெளியூர் செல்லுதல், அதே மாதிரி உங்களுக்கு உலகம் சுற்றுதல், அடுத்தது உயர்கல்வி படித்தல், ஆய்வு படிப்பை முடித்தல், சரியான மென்டர் இருக்க மாட்டாங்க, அதாவது டைம் இல்லை, இது எல்லாமே இந்த கரெக்டாக மே மாதத்துக்குள்ளார சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கண்டக சனி. இந்த ராசிக்கு நேர் 7ல் சனி. சார், கண்டக சனி என்றால் என்ன? கண்டக சனி என்றால் கண்டமா, விபத்தா? ஆக அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. கண்டம் என்பது நமக்கு நேர் ஆப்போசிட் 7ஆம் பாவகம், சரிங்களா? அதான் கண்டம். அந்த 7ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன்ஸ். இந்த வருடம் ஃபுல்லாக உங்களுடைய தொடர்புகள், உறவுகள், நட்புகள், அதாவது கணவன் மனைவி உறவு, மனைவினா கணவன் உறவு, அதே மாதிரி அவங்க சம்பந்தப்பட்ட உறவுகள், அது சார்ந்த இடங்களில் சனி இருப்பதால் கலகங்கள் வரலாம் என்று சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் சற்று பின்னோக்கி சென்று சனி பயிற்சி பலன்கள் பிளேலிஸ்டில் என்னுடைய சேனலில் பாருங்கள். அதில் கண்டக சனி என்னதான் செய்யும் என்று விளக்கமாக பேசியிருக்கேன். இப்போ 2024 எப்படி இருக்கும்? வர மே மாதம் வரைக்கும், அதாவது ஏப்ரல் 30 வரைக்கும் குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த அக்டோபர் 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. இது 1.5 இயர்ஸ். அது என்ன செய்யும்? ராகு கேது கரெக்டாக ராசிக்கு 2ல் கேது 8ல் ராகு. இதனுடைய அமைப்பு டோட்டலாக வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் அந்த வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு சனி பயிற்சி 7, அதான் சொன்ன உறவுகள், நட்புகள், இதெல்லாம் சரி. இது போக இந்த வருஷத்துல வேற என்ன கிரக பயிற்சி இருக்கு? இந்த குரு மட்டும் பயிற்சி ஆகும். டோட்டலாக அந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரும். தொழில் வகையில் சில சேஞ்சஸ், மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். சரி, இந்த 2024ல் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? வழக்கம் போல் ஒரு டைரி 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மிட் நைட் அல்லது இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு உட்காந்து ஒரு நல்ல கனெக்ட் வித் யூனிவர்ஸ், நீங்கள் பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்து கொண்டு, இது ஜோதிடம் ஒரு பகுதி, ஜாதகம் ஒரு பகுதி, இன்னைக்கு கோட்சார பலன் இன்னொரு பகுதி, உங்களுக்குன்னு ஒரு உள்மன ஆற்றல் இருக்கு. சிம்மம் எப்பொழுதுமே எதுக்கும் அலட்டிக்க மாட்டீங்க. பிடிவாத குணம், நிர்வாக திறமை, தைரியம், எதற்கும் அஞ்சாமை, நேர்மை, உழைப்பு, உறுதியான ஒரு மனப்பாங்கு, தலைமை தாங்கும் பண்பு, இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்று சிம்ம ராசிக்கார சகோதர சகோதரிகள் சிறு வயது முதலேயே தன்னுடைய சொந்த முயற்சியில் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னுடைய கையை ஊனி கரணம் பாயக்கூடிய ராசி யார்? 12 ராசிகளில் சிங்கம் சிங்கமே. சிங்கம் எப்போதுமே சிங்கிளாக தான், எப்பொழுதுமே கூட்டங்களோட சேராது, எப்பொழுதுமே அடுத்தவங்க ஆலோசனையை கேட்காது. அடுத்தவங்க ஆலோசனை அவங்க மனசுக்கு பிடிச்சா மட்டும் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உறவுகள் இந்த வருஷம் 7ஆம் இடம், நட்பு, உறவு, கூட்டுத்தொழில், இதெல்லாம் கவனமாக செலக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. என்னுடைய வாடிக்கையாளர்கள் எங்கிட்ட பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோசியத்தை பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி அடிப்படையில் இப்போது எந்த மாதிரி பலன்கள் இருக்கும்? இந்த கூட்டு சேர்ந்து செய்யலாமா? இவரை நம்பலாமா? இவர் சொல்வது உண்மைதானா? ஏற்புடையதா?
நடைமுறைக்கு சாத்தியமா? இதெல்லாம் இந்த 2024 நல்ல ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் இதெல்லாம் வாங்கி என்னை மாதிரியான அஸ்ட்ராலஜருக்கு அனுப்பி இவர் சொல்வது உண்மையா, இவர் சரியான பாதையில் தான் செல்கிறாரா, இவரை நம்பலாமா, இவருடன் தொடர்பு ஏன்னா கண்டகச்சனை எல்லாம் சும்மா கணவன் மனைவிக்கிடையே முடிச்சு போட்டு விட்டு போயிடுறாங்க. அஷ்டம சனை விபத்தோட முடிச்சு போட்டுடுறாங்க. அர்த்தாஷ்டம சனை ஹெல்த்தோட முடிச்சு போட்டுடுறாங்க. கர்மச்சனை தொழிலோட முடிச்சு போடுறாங்க. அதை விரிவாக என்னுடைய கடமை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது விரிவாக புரியும்படியாக மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம்னா என்னுடைய கடமை முடிஞ்சது. கண்டகம் என்பது நேர் 7ஆம் இடம், 180வது டிகிரி. அதுவுமே எல்லாருக்கும், எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஏகதேசம் 2.5 வருஷமும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதுக்கு உதாரணமாக நீங்கள் என்னுடைய ராகு கேது பயிற்சி பலன்களை போய் பாருங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு மக நட்சத்திரத்திற்கு எப்போ அந்த ராகு டிரான்சிட் ஆகுது, மகம் அதாவது உங்களுக்கு ரிவர்ஸில் கொல்லப்பக்கமாக வரும் கேது. இந்த கேது இருக்குது பார்த்தீங்களா, சிம்ம ராசிக்கு இப்படி தான் உள்ளார போகும். சனி இப்படி போகும். இந்த கேது இப்படி போகும்பொழுது உத்தரம் 1ஆம் பாதத்தை டெஸ்ட் பண்ணும். உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு கேது 60 நாள் இருக்கு. 60 நாள் டிசம்பர் 30 முடிஞ்சு போச்சு. இன்னையோட இன்னைக்கு தேதி 30. அப்போது உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு இந்த கேதுனுடைய பயிற்சி 2ஆம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு, ரெக்கமெண்டேஷன்ஸ், கையெழுத்து, ஜாமீன், பணம் சேமிப்பு, இங்கெல்லாம் சிக்கல்கள் உங்களுக்கு தீர்ந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷாக உத்தரம் 1ஆம் பாதம் இந்த கேதுனால் வரக்கூடிய கெடுபலன் இல்லாத வருடமாக பிறக்கிறது. அப்புறம் யாருக்கு இந்த கேது உள்ள என்ட்ரு ஆகுது? ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் பூரம் 4ஆம் பாதத்துக்கு. அது எத்தனை நாள்? 60 நாள். இதே மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும். என்னெல்லாம் சொல்ல போகிறோம் சார்? சிம்ம ராசிக்கு 2இல் கேது. மணி ஃப்ளோங்கிறது நல்லா வரும், ஆனால் கையில் தங்காது. ஒரு சிலருக்கு பணம் நடமாற்றங்கள் இருக்காது. ஒரு சிலருக்கு உண்மையை சொன்னால் பொய் பேசுகிறோம்பாங்க. ஒரு சிலருக்கு பொய்யை சொன்னால் தான் அவங்க நம்பிக்கிட்டு போவாங்க. பணம் அப்படிங்கிறதுல நெருக்கடி ஏற்படும். சிம்மராசிக்கு 1.5 வருஷமும் இப்படி தான் இருக்குமா? அழகாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுவே டைம் எடுக்கும். ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் வீடியோவை பின்னாடி போய் பாருங்கள். இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் கேளுங்க. பிளேலிஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. இல்லையா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, அனுப்புவோம். சரிங்களா? அடுத்தது இந்த ராகு 8ஆம் இடத்தில் பொதுவாக 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் பாபக்கிரகங்கள் இருந்தால் என் அனுபவத்தில் நல்லது. எனக்கு 8ஆம் இடத்துல கேது இருந்து திசை நடந்தது. அந்த 7 வருஷம் 8ஆம் இடத்தை வச்சு பயமுறுத்தி விட்டார் ஒரு ஜோசியர். கடைசியில் பார்த்தா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மறைஞ்சிருந்த ஞானத்தை மறைந்த கேது எனக்கு கொடுத்து 3 டிகிரி படிச்சு. இங்கே பாருங்க, 8ஆம் இடத்துல ராகு. உடனே நீங்கள் ஆகா ஓகோன்னு பயந்துக்காதீங்க. 8ல் ராகு மறைஞ்சு இருக்கக்கூடிய பிளானட் அது. சர்ப்பம்னா மறைஞ்சிருக்கணும், புரியுதுங்களா? அது பாயில் தூக்கி போட முடியாது. பெட்டில் மறைஞ்சி இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லது. 6, 8, 12. அப்போ 8ஆம் இடத்து ராகுவை நன்மை செய்யும். இந்த 7இல் சனி மட்டும் இந்த வருஷம் முழுக்கணும். நீங்கள் முதல்ல எந்த நட்சத்திரத்துக்கு 100 நாள் கிட்ட அது போகும், ட்ராவல் பண்ணும் அப்படின்னா மகம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி இந்த வருஷத்துலேருந்து டிசம்பர் 20லேருந்து வாக்கிய கணிதப்படி ரிவர்ஸ் ரெட்ரோகிரேட் ஆகி ரிவர்ஸில் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி போகும்பொழுது 100 நாள், மகம் 2 100 நாள், மகம் 3 100 நாள், பூரம் 1 இந்த மாதிரி மகம் 4 100 நாள் இப்படியே எடுத்துக்கணும். அது 2.5 வருஷம். அப்போ எப்படி போயின்னா நான் இப்போ அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். 2.5 இயர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். 2.5 வருஷம் 365 கிட்டத்தட்ட 700 ஒரு 850 900 நாட்களை 9 பாதமாக பிரித்தா 100 நாள். புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. இது நல்ல மாணவ மாணவிகள்
அவர்களுக்கு சரியான தருணம் இது இந்த வருடம். என்ன படிக்கலாம், எப்படி நாம் வாழ்வாதாரத்தை எடுத்து செல்லலாம், எதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இந்த சனி நேர சந்திரனை பார்ப்பதால் குழப்பம் ஏற்படும். நிகழ்ச்சி பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி இல்லை நேர்களே, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி. கரெக்டா இந்த சனி பார்வை இருக்கிறதுனால படிக்கிறதுல தடங்கள் வரலாம், படிக்கிறதுல முடிவு எடுக்க முடியாமல் போகலாம். என்னோட நிகழ்ச்சியில் என்ன படிக்கலாங்கிற வீடியோ பாருங்கள். அதுவும் முடியலையா 10th +2 உங்களுடைய பிள்ளைகள் பெயர், டேட் ஆஃப் பர்த், டைம்லாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்ன படிக்கலான்னு கேளுங்க. இலவசமாகவே நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போடுறேன். அடுத்தது, படித்துவிட்டு உயர்கல்வி தொடங்கலாமா அல்லது வேலைக்கு செல்லலாமா, அதை உங்களுடைய சந்திரனை சனி பார்ப்பதை லாஜிக்கோடு நம்ம பேசணும். சும்மா உங்களுக்கு இது உங்கள் காட்டில் மழை தான், நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்போகுது, புதையல் எடுக்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லாமல் நிதர்சனமான உண்மைகளை சொல்கிறேன். அந்த +2 முடித்து டிகிரி முடித்து உயர்கல்வி போகலாமா வேண்டாமா, ஜாதகத்தினுடைய திசாபுத்திகளை அனுசரித்து மேலே படிச்சிங்கன்னா பெனிஃபிட் இருந்தால் படிக்கலாம், இல்லைன்னா வேண்டான்றோம், அவ்வளோதான். வேலைக்கு போயிடலாம். வேலைக்கு சென்றவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கும், ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக. சிம்மராசி எப்போதுமே நமக்கு தெரியாதா, கொஞ்சம் கோவப்பட்டு யாராவது பேசினாலுமே அந்த இடத்த வேலையை விட்டு நின்றுவாங்க. வேலையே செய்யாத ராசி எது? சிம்மம். யாருக்கு? இன்னொருத்தவனுக்கு. அப்போது தனக்காக வேலை செய்யக்கூடியது, உழைக்கக்கூடியது, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், எப்போதுமே தலைமை தாங்குவது. ஒரு இடத்துல வேலை கொடுத்தாலும் அங்கே முக்கியத்துவமாக கொடுத்து முதலிடத்தில் உட்கார வச்சிடணும். முதல் சீட்டு யாருக்கு? சிம்ம ராசி. மீனராசி கடைசியில் உட்காந்துருக்கும். அதனால் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கடைசி சீட்டில் உட்காந்துக்கிறது. ஏன்னா நாம் அந்த முதல்வனாக வருவதற்கு விருப்பம் இல்லை. முதல்வனாக இருக்கக்கூடிய தகுதி உடையது யாருன்னா சிம்மம். அப்போது வேலை செய்கிற இடங்களில் இன்னும் ஒரு 2-2.5 வருஷம் அப்புறம் நட்சத்திர ரீதியாக 100 நாள் எடுத்துக்கோங்க. மகம் 1, 2, 3, 4 400 நாள், பூரம் 1, 2, 3, 4 800 நாள், உத்திரம் 1 900 நாள். இந்த 900 நாள் கிட்ட வரும்பொழுது அந்த 100 நாள், அந்த 100 நாள் எந்த நூலில் நீங்கள் இருக்கீங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன். அதில் உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், யாரை தொடர்பு கொள்கிறீங்க, மேலதிகாரிகள், சக ஊழியர்கள், அவங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த 2024 இனிய 24ஆக இருக்கும். அவங்கள்ட்ட அவங்க பண்ணுறது தப்பெல்லாம் தெரியும். நீங்கள் எப்போதுமே நேர்மையான மனிதர்கள், ஒழுக்கமான மனிதர்கள். அப்போ அவங்களோட நம்ம போட்டி போடாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டு சொசைட்டியை பற்றி கவலைப்படாமல் போயிடணும். சரிங்களா? அடுத்தது, ஆல்ரெடி வேலையில் இருந்து இப்போது வேறு வேலைக்கு மாறலாமா என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் குரு இருப்பதால் கண்டிப்பாக ஓடி போனவனுக்கு 9இல் குரு. நீங்கள் வேலையில் மாற்றம் கிடைத்தால் மாறலாம். அது ப்ரமோஷனாக இருக்குமா, டீப்ரமோட் பண்ணுமா, அல்லது வருமானங்கள் குறைவாக இருக்குமா, அது ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தியே அதை தீர்மானிக்கும். அடுத்தது, நீங்கள் ஏற்கனவே இருந்த வேலை மிக சிறப்பாக இருந்தும் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா வேண்டாம், அமைதியாக அங்கேயே இருங்கள். திருமணத்திற்கு தயாரான ஒரு சூழலில் திருமணம் செய்யலாமா, ஆணோ பெண்ணோ, அல்லது மேலே படிக்கலாமா, லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா? எவ்வளோ முக்கியமான கேள்வி. இந்த நேரங்களில் திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. அதுவும் இல்லை என்றால் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள். அதற்கு அடுத்தது, நான் இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ ஏதாவது நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யலாமா? அந்த சேர்ந்துங்கிற வார்த்தை தாங்க இது. கண்டகம் 7th house 7இல் சனி. உங்களுக்கு அந்த கூட்டுறவு அது ஏதாவது கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிட நிலையத்தை நாடி இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தி கூட்டுத் தொழிலுக்கு சாதகமாக பாதகமாக, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், வேண்டாம்னா. இல்லைன்னா ஒர்க் பண்ணலாம். ஆல்ரெடி பிஸ்னஸ் கோயிங் ஆன், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு தொழில் மட்டும் பண்ணுறதில்லை.
ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் செய்யக்கூடியது மல்டிபிள் பிஸ்னஸ்மேன் ஹாரோஸ்கோப். யார் அது அப்படின்னா சிம்ம ராசி. அதுக்கு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறதையும் தீர்மானித்து பார்த்துட்டு முடிவு பண்ணணும். புதிய தொழில்கள், கண்ட பிரச்சனைகள் யார் கூடயாவது சேர்ந்து செய்யலாமான்னா அந்த வீடியோவை போய் பாருங்க, சொல்லியிருக்கேன். ஆக ஓவரால் இதில் படிப்பு, படித்த பின் உயர்கல்வி, வேலை, புதிய வேலை, திருமணத்திற்கு, அப்புறம் ஆல்ரெடி பிஸ்னஸ், ஜாயிண்ட் வெஞ்சர், இது எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவரேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இன்றைய ஒரு டைரி வாங்குங்கள். உங்களுடைய கடந்த காலத்தில் 2023இல் நடந்தது என்ன எழுதுங்கள். 24இல் நடக்கப் போவது என்ன இரண்டையும் எழுதுங்கள். ஒரு பக்கம் ஜாதகம், ஒரு பக்கம் கோச்சார பலன், மறுபக்கம் நம்மளுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம், அதே மாதிரி தலைமை பண்பு, இது அனைத்தும் ஒருங்கே பெற்ற சிம்மராசிக்காரர்கள் கனெக்ட் வித் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்துடன் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சிறுவர்களாக இருந்தாலும், சிறுமிகளாக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும், உங்களுக்குள்ளார ஒரு அளப்பரிய ஆற்றல்கள் இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்தி சரியானபடி தேவைகளை எழுதி, ஏன்னா பேராசை பெருநஷ்டம், ஆசை பேராசை நிராசையாக மாறக்கூடாது. அப்போது சிம்ம ராசிக்கு நான் சொல்லக்கூடிய 2024 ஆண்டு பலன் தேவைகளை எழுதி, கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவை, சாதிக்கப்பட்டவை ரெண்டுமே நீங்கள் எழுதுங்க. எதனால் பாதிக்கப்பட்டோம், எதனால் சோதிக்கப்பட்டோம், எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நஷ்டங்கள் அடைஞ்சோம், இது எல்லாத்தையும் எழுதி இந்த வருடத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதெல்லாம் அந்த இரவு 12 மணிக்கு உட்காந்து டைரியில் எழுதி, அடுத்த வருடம் 2025இல் நம்மளை மீட் பண்ணும்போது, சார் கடந்த ஒரு வருஷம் நான் சொன்னதெல்லாம், நீங்கள் சொன்னதெல்லாம் வீடியோ பார்த்து எல்லாம் எழுதினேன், எழுதி இதெல்லாம் அடையணும்னு நினச்சேன், அதுக்குண்டான எஃபோர்ட் போட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி கவனமாக இருந்தேன், உறவுகள் நட்புகள்கிட்ட எச்சரிக்கையாக இருந்தேன், அதுக்கப்புறம் டேக் டைவர்ஷன் எனக்கு மாற்றுப்பாதைகள் கிடைச்சிது, ஓடி போகிறவனுக்கு 9ல் குருன்னு சொன்னீங்க, அதே மாதிரி 9லேருந்து இந்த மே மாதத்துலேருந்து குரு 10க்கு வந்தது, தொழில் வேலை விஷயங்களில் மாற்றங்கள் வந்தது, எல்லாத்தையும் நான் கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு மைண்டில் ஏறினுச்சு. கடந்த கால வீடியோக்களை சென்று போய் பார்த்தேன். சிம்மராசிக்கு நீங்கள் சொன்ன ஆலோசனைகள், அறிவுரைகள் எல்லாமே அப்பட்டமான உண்மைகள். அவை அனைத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நான் ஜெயித்தேன். இதுதான் சார் உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறேன். எப்போ 2025 ஜனவரி மாதம் டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு இதே மாதிரி வீடியோ போடுவேன். அதில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா இது உலகறிய செய்யப்படும். எனவே ஒரு நிகழ்ச்சி என்பது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியாக இல்லாமல் உங்களை நீங்களே பழுதுபார்க்கும் நிகழ்ச்சியாகவும், நல்ல நெஞ்சுரமுடைய தைரியமும் வீரமும் விவேகமும் பெயர் பெற்ற சிம்மராசி சகோதர சகோதரிகள் என்னதான் நடக்கும் பார்த்து விடலாம் என்று எதிர்கொண்டு, நீங்கள் உங்கள் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டு டைரி எடுத்து எழுதி கொண்டு வருங்காலத்தை நீங்கள் வரவேறுங்கள். 2024ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்றும் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.